அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பதிவில் மலக்குமார்களினுடைய துவாவை பெறக்கூடிய 5 நபர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக தர்மம் செய்யக்கூடியவங்க, அதாவது தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு பிரதிபலனை அளிக்க வேண்டி மலக்குமார்கள் அவங்களுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இது புகாரி 1442 பதியப்பட்டிருக்கு. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, தொழுகை இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது மஸ்ஜிதில் கடமையான தொழுகையை நிறைவேற்றிட்டு அதே இடத்துல உளு நீங்காமல் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கருணைக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இது புகாரி 477 பதியப்பட்டிருக்கு. அடுத்தது மூணாவதாக பார்த்திங்கன்னா, தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது உழுவோட நிலையில் தொழுகை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு மன்னிப்பையும் கருணையையும் வேண்டி மலக்குமார்கள் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இது முஸ்லீம் 1178 பதியப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நாலாவதாக பார்த்திங்கன்னா, பிறருக்காக துவா செய்யக்கூடியவங்களுக்கு, அதாவது கண்ணெதிரே இல்லாத தன்னுடைய சகோதரர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களுக்கு அதே போன்று உமக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இது முஸ்லீம் 5280 பதியப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா, தொழுகையில் முந்தி வரக்கூடியவங்களுக்கு, அதாவது தொழுகையுடைய முதல் வரிசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மலக்குமார்கள் அருளை வேண்டி துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இது இப்னு மாஜா 997 பதியப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த 5 விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக செஞ்சு அதன் மூலியமாக மலக்குமார்களுடைய துவாவை பெறக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.